சமயம் நான் சித்தான புதுசுல ஒரு வயசு அந்த அம்மாவுக்கு 90 வயசு இருக்கும். வயசு 90 வயசு சித்தாகி நான் சைக்கிள் கடையில வச்சிருக்கிறேன். வந்த உடனே என் இம்சை தாழ முடியலையான்னு குறைய சொல்லுங்க. விழுந்தோடனே திடீர்னு அது ஆட ஆரம்பிச்சிருச்சுங்க. அவங்க கூட கூத்து வந்தவங்க என்ன செய்யிட்டாங்க, அவங்கவுங்க அரண்டு ஓடுறாங்க. ஏதாவது இருக்கும் பெரிய அங்க இருக்கு இந்த கல் இருந்ததுங்க, இந்த நம்ம இருக்கிற உரல் இருக்க பாருங்க, அப்படியே என்ன பார்த்தாங்க ஆட்டம் ஆடுது. அந்த கூட வந்தவங்க இது ஏதாவது இந்த மாதிரி சேட்டை பண்ணி போடும் இன்னும் துணை கூட்டு வராங்க. சாமிகிட்ட பண்ணாங்க சித்தான புதுசுல. அவனு அது பார்த்தோம்னா அந்த கண்ணுக்கு இன்னும் பார்த்தோம்னா 90 வயசு கலைன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு கொடூரமா இருக்குது. அப்பதான் நான் சொல்லாது எப்படி கொண்டு வந்த இடத்துல முதல்ல காமிக்கிறார். எனக்கு சாப்பாடு கொடுங்க. இந்த சில கோயில்கள்ல மாடசாமி அந்த சாமி இந்த சாமி இந்த குதிரைகளை செய்து வச்சிருப்பாங்கல்ல அந்த ஓட்டுல, அதுதான் இதுக்கு சாப்பாடு. இது பல்லே இல்லைங்க, எனக்கு அதை கொடுறாங்க. என்ன செய்யுதுன்னா அதை கொண்டு போட்டோம்னா நறு அந்த அதுங்க சொன்ன 2 பேர் ஒருத்தவங்க கூடையில குழந்தைந்தாங்க. இது என்ன செய்யறான்னு கொண்டோன்னா கையில கொடுத்தா அப்படி கொடுத்தோன்னே அது சாப்பிட்டோன்னா அப்பா தண்ணி விடுறா சாமி அப்படிங்களா. இன்னைக்கு சாமியை நீங்க உடுக்க அந்த தண்ணி கொடுத்தோன்னா ஒடுங்கிடுச்சு. சாமி இதான் சாமி, நான் 40 வயசுல இருந்து என்னை பண்ணது என் வீட்டுக்காரையும் கொண்டு போச்சு, நான் இந்த மாதிரி இருக்கிறேன், என்னை காப்பாத்துங்க சாமி அப்படின்னு 90 வயசுங்க. அப்ப அந்த உணர்வுகள் அந்த காட்சி கொடுப்பதும் தன்னை அறியாம இயக்கக்கூடியதும் அது அவங்க கூடவே இதுல எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க எங்க கொண்டு வச்சுட்டு வந்தாங்க, தேடி பிடிச்சது குழந்தை இல்ல அப்படின்னா பெரிய ஆட்டங்களும் கல்லை தூக்கி தலையில போட்டுமா அந்த உடல் தூக்குதுங்க அவ்வளவு வயசுல. அப்ப அதுக்கு எவ்வளவு வீரியம் இருக்குன்னு பாருங்க. அப்புறம் சொன்ன உடனே நீ இந்த மாதிரி சொல்லம்மா, என் உடல்ல இருக்கிற நான்மா இனி பிறகு இல்லா நிலை அடையணும், அது இது வந்துருச்சுன்னா அந்த இதுகளை தின்ன பிற்பாடு ஆடுகள் பல வெட்டணுமா. என்னமா இங்க ஆடு இல்லாம போச்சு ஒண்ணு வெட்ட சொல்லல, இல்லாம கல்ல தூக்கி போட்டு அங்க ரோட்ல ஏதாவது போச்சுன்னா போட்டு அதை கொல்லும், போனதுல பல்ல கொண்டு கடிக்கும், அதை நம்மளால பிடிச்சு நிறுத்த முடியாது. அந்த சமயத்துல ஆட்டை காணும் ஒன்னை காணும், எங்க மனுஷன் கணிச்சு கிடைச்சது வந்து நம்மள ஏதாவது கூட வந்து பிடிச்சி கடிச்சுன்னா நாங்க ஓடி போயிட்டோம். எனக்கு ஏதாவது கண்ணு கிடைக்கணும், கிடைக்கிற ரத்தத்தை அப்படி உறிஞ்சிருமா, இந்த ஊடு கிடைக்கல. அப்புறம் இதெல்லாம் இது பண்ணி முடிஞ்ச உடனே இறந்து என்ன மன இந்த மாதிரி இருக்குது, என்னை வாழவே விடல, என் புருஷனே கொண்டு போயிடுச்சு, ரத்தத்தை குடிச்சு போயிடுச்சுங்க, இது வெளியில தெரியல என்ன எல்லாமே என்னை கொண்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்து ரத்தத்தை குடிச்சு போயிடுச்சுங்க அப்படின்னு. அப்புறம் அந்த இதுகள் சொன்ன பாடு இதே மாதிரி ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து நீ இந்த மாதிரி செய்யிட்டு வாங்க அப்படின்னு. அப்புறம் நாங்க சித்தார்த்த படத்தை விட்டுதான் நான் பரப்பிட்டேன். அப்புறம் திருப்பி வரும்போது கேட்டாங்க இந்த அம்மா, அம்மா வயசு ரொம்ப இதாகி போச்சு, அதுக்கப்புறம் இந்த ஆட்டம் வரல, அதை பாட்டு ஈஸ்வரா ஈஸ்வரா ஈஸ்வரான்னு சொல்லிட்டேன், வேற ஒன்னும் சொல்ல தெரியல, ஈஸ்வரா ஈஸ்வரான்னு சொல்லிட்டேன், கடைசியில செத்து போச்சு அப்படின்னா 90 வயசு அதுக்கு மேல அது வரையிலும் வாழ்ந்துருங்க அந்த கல்ல திங்கிடுங்க. இந்த மாதிரி சில நிலைகள்லாம் இருக்கு.